ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு ஒன் பாட் ரெசிபி தான் பார்க்க போறோம். கீ ரைஸ் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இது செய்றது ரொம்பவே சுலபம். டேஸ்ட்டும் அட்டகாசமா இருக்குங்க. நீங்க இத செஞ்சு பாருங்க. வீட்ல இருக்கவங்க எந்த ஹோட்டல்ல வாங்குனீங்கன்னு தான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு இருக்குங்க. அவ்ளோ சூப்பர்வா இருக்கும். செய்யறதும் ரொம்ப ஈஸி தான். வாங்க இது எப்படி ஒண்ணோட ஒண்ணு அரிசி ஒட்டாம பொல பொலன்னு சூப்பரா எப்படி நம்ம கடாயிலே செய்யலான்றத பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு நான் 1 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இத தண்ணீல சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊத்தி ஒரு 20 நிமிஷம் போல ஊற விட்டுருங்க. இப்ப ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அடுப்புல வச்சு அது சூடு ஏறினதும் அதுல ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கொஞ்சமா முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி ஓரளவுக்கு வறுபட்டதும் அது கூடயே தேவையான அளவு கொஞ்சம் திராட்சை சேர்த்துக்கோங்க. இதோட அளவு வந்து உங்க விருப்பம் தான் கூட குறைய சேர்த்துக்கோங்க. நான் 1 கிளாஸ் அரிசிக்கு ஏத்த மாதிரி கொஞ்சமா தான் சேர்த்துருக்கேன். நீங்க கூட அரிசி போடும்போது கூட சேர்த்துக்கோங்க. அது வறுபட்டதும் அத எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு, அது கூடவே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, ஒரு 5, 6 கிராம்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், 10 மிளகு, முழு மிளகு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/4 கப்பு போல பொடியா நறுக்குன பூண்டு, 1/4 கப்பு பொடியா நறுக்குன இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போறது அளவுக்கு வதங்கட்டும். இதுல ஒரு பாதி அளவுக்கு வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நெறைய சேர்த்துற வேண்டாம். அப்புறம் இனிக்கிற மாதிரி இருக்கும். கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கணும். லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். நம்ம ஊத்துன நெய்யெல்லாம் பிரிஞ்சு வர்றது அளவுக்கு வதங்கியிருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு வதங்குனதும், இப்ப நம்ம அரிசி அளந்த அதே டம்ளர்லயே 1 டம்ளர் நம்ம அரிசி எடுத்திருந்தோம். 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்ட்டா இருக்கும். சாதம் ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம தான் வரும். தண்ணி சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு நான் 1 ஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து குடுத்துருங்க. இப்ப இது கொதிக்கட்டும். கொதிச்சதும் இதுல ஊற வச்சிருக்க அரிசிய தண்ணி வடிச்சுட்டு இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லேசா சும்மா அப்படி கலறி விடுங்க. ஜென்டிலா கலருங்க. ரொம்ப கலரிட வேண்டாம். அரிசி உடைஞ்சிரும். இது கலறி குடுத்துட்டு பாருங்க, இப்ப நல்லா கொதி வந்துருச்சு. ஒரு 2 நிமிஷத்துலயே கொதி வந்துரும். இந்த கார்னர் கொதிக்க வரும்போதே, இப்ப அடுப்பு ஃபுல்லா சிம் பண்ணிட்டு, இத மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லயே இருக்கட்டுங்க. நம்ம விசில் எதுவும் போடல. அப்படியே தான் வச்சிருக்கோம். ஒரு 20 நிமிஷம் வேகட்டும். பாருங்க, இப்ப 20 நிமிஷம் ஆகியிருக்கு. எவ்வளோ சூப்பரான ஒரு கீ ரைஸ் ரெடி ஆயிருச்சு. வீடே அவ்ளோ வாசனையா இருக்குங்க. சூப்பரா இருக்கு. நல்லா பொல பொலன்னு வந்திருக்கு பாருங்க. அரிசி ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம, எவ்வளோ சூப்பரா உடையாம, நல்லா சூப்பரா வெந்து வந்திருக்கு. செய்யறதும் ரொம்பவே சுலபங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. இப்ப இதுக்கு நான் தொட்டுக்கிறது இன்னைக்கு தால் தட்டுக்காக தான் வச்சிருக்கேன். இதுக்கு கூட பார்த்தீங்கன்னா, பன்னீர் கிரேவி நல்லாருக்கும். இல்ல நான்வெஜ்லன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் கிரேவி அது மாதிரி இருந்தா சூப்பரா இருக்குங்க. இப்ப இது கூட சேர்த்துட்டு நீங்க வறுத்து வச்சிருக்க முந்திரி, திராட்சை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து குடுத்துருங்க. லேசா கலருங்க. ரொம்ப அழுத்தம் குடுத்துற வேண்டாம். அவ்வளோதாங்க. கீ ரைஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. மணக்க மணக்க உதிரி உதிரியான ஒரு கீ ரைஸ் ரெடி ஆயிருக்கு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க குக் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மினிமம் குவான்டிட்டி சமையல் செஞ்சாலும், மேக்ஸிமம் லவ்வோட செய்யும்போது சமையல் சூப்பராவே இருக்குங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.